ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம யம்மி அண்ட் டேஸ்டியான சாக்லேட் மூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிப்பிங்க. நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டு டார்க் சாக்லேட், ப்ரௌன் சாக்லேட் அண்ட் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒயிட் சாக்லேட்டும் நான் எடுத்துக்கிட்டேங்க. நம்ம எல்லா சாக்லேட்டை வச்சும் இந்த ரெசிபி பண்ணலாம். நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி சாக்லேட்டை வச்சுட்டோம். அண்ட் அதில் கோகோ பவுடர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க, வாட்டர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மைல்டாக தான் ஆட் பண்ணணும். ரொம்ப நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது. சாக்லேட் விட ரொம்ப நிறைய இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் அரைச்சி எடுக்கும் போது க்ரீமியாக இருக்கணும். ரொம்ப வாட்டராக ஒரு மாதிரி லிக்விடாக இருந்துச்சுன்னா வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்குங்க. நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் ரொம்ப திக்காக தான் எடுத்திருந்தேன். அதனால் ஒரு 1 to 3 hours ஆர் 2 hours ரெடி ஆகிடும். நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரீஸ் ஆகி வந்தக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம டாப்பிங்ஸ்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிடுவோம். ஒயிட் சுகர், கொக்கோ பவுடர் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம போடுறதுக்கு ஆல்மண்ட், கேஷ்யூநட், ப்ளம்ஸ் அண்ட் ரெய்சின்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே தூவி விட்டுக்கோங்க. அப்படியே ட்ரெஸ் இல்லாமல் மலைச்சாரல் மாதிரி அப்படியே போட்டுக்கோங்க. அது ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. நீங்கள் அப்படியே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும், இல்லைனா இது போடாமே சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட் நான் இதை தான் சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இதெல்லாமே மேலே போட்டு சாப்பிடுங்க. அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சிருந்த பவுடர் வந்துட்டு அப்படியே லைட்டாக டிசல் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம யம்மியான சாக்லேட் மூஸ் ரெடி. ஃப்ரீயாக இருக்கும் போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எப்போ தோணுதோ இந்த டெசர்ட்டை அப்படியே ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாமே சாக்லேட் மட்டும்தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.